திருச்சி லால்குடி சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக சவுந்தரபாண்டியன் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுறதா தகவல் அதிகமாக வந்துட்டு இருக்கு. அடுத்து அதிமுக சார்பாக ராஜேஷ் தங்கராஜன் அவங்க நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வ வேட்பாளரை சொல்லிட்டாங்க. அதில் மதன் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது. லால்குடியில் நிச்சயமா தற்போது சவுந்தரபாண்டியன் இருக்காரு. ஏன்னா திமுக சார்பில் யார் யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். திமுகவில் ஒரு எனக்கு கிடைத்த தகவல், நீங்க உங்களுக்கு கிடைச்ச தகவல் சொல்லுங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் பார்த்தீங்கன்னா சவுந்தரபாண்டியனுக்கு தற்போது சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் தற்போது அங்குள்ள மாவட்ட தலைமைக்கு அவங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்கு, ஒரு சின்ன நெருடல் இருக்குன்னு ஒரு விரிசல் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எனவே அன்பில் பெரியசாமிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அன்பில் பெரியசாமி கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷுடைய உறவினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் அன்பில் பெரியசாமி. எனவே அவருக்கும் வாய்ப்பு கேட்டிருக்காரு. இருவரில் ஒருவர் தான் கடுமையான போட்டி இருக்கும். அன்பில் பெரியசாமியா சவுந்தரபாண்டியன் யாருக்கு வாய்ப்புன்னு. சவுந்தரபாண்டியன் ஒரு காலத்தில் நேருவுக்கு மிகவும் நெருக்கமானவர். ஆனால் தற்பொழுது ஒரு சின்ன விரிசல் இருப்பதாக அங்கே பேசப்படுது, கட்சியில் பேசிக்கிறாங்க. ஆனால் இருவரும் போட்டியிடுக்க வாய்ப்பு கேட்டிருக்காங்க. யாருக்கு வாய்ப்பு என்பது திமுக தலைமை கட்சியோட தலைவர் ஸ்டாலின் தான் முடிவு செய்வார். அதனால அதிமுக பொறுத்த பார்த்தீங்கன்னா அதிமுக 3 பேர் இருக்காங்க. ராஜேஷ் தங்கராஜன் அவருக்கு இருக்கான்னு, அதே போல அசோகன், அதே போல பாலன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர், பாலன் திருச்சி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர். அசோகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் அசோகன். அதிமுக மாவட்ட வர்த்தக பிரிவு துணைத் தலைவர் இருப்பார் ராஜேஷ் தங்கராஜன். 3 பேரும் வளமான பார்ட்டிஸ்ன்னு சொல்றாங்க அந்த ஏரியாவில். ஏன்னா கட்சி தொண்டர்கள்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ 3 பேரும் கடுமையான போட்டி போடுறாங்க. இபிஎஸ் யாரை பரிந்துரைக்க போறாரு தெரியல, பொறுத்துட்டு பார்க்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் அவர்கள் வேட்பாளர் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். மதன் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் மதன், அவர் தான் வாய்ப்பு. தமிழக வெற்றி கழகத்தில் கூப்பா கிருஷ்ணன் தற்போது முன்னாள் அமைச்சர், எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், பல கட்சியில் இருந்திருக்காரு, அதிமுக அமைச்சராக இருந்தார். கூப்பா கிருஷ்ணன் லால்குடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருக்காரு. எனவே நிச்சயமாக அவருக்கு வாய்ப்பா, அல்லது கழகத்தினுடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி சிவசங்கரி அவங்களும் வாய்ப்பு கேட்டிருக்காங்க. கூப்பா கிருஷ்ணா சிவசங்கரியான்னு தெரியல. கூப்பா கிருஷ்ணன் ரேஸ்ல முந்திராருன்னு சொல்றாங்க, நண்பர்களாக சொல்றாங்க. எனவே பார்ப்போம் யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம்.